போக்குவரத்து ஊழியர்களின் 40% சம்பள உயர்வு கோரிக்கைகளில் அரசுடன் உடன்பாடு ஏற்படாததால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. இதனால் திமுக தொழிற்சங்கத்திற்கு ஓட்டு போட்ட ஊழியர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். போக்குவரத்து ஊழியர்களின் போனஸ், சம்பள உயர்வு மற்றும் பட்டப்படிப்பு முடித்த கண்டக்டர்களுக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் தமிழக அரசு கடந்த அக்டோபர் மாதத்திலேயே பேச்சு நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் அளிப்பது என்ற விவகாரம் ஹைகோர்ட்டுக்கு சென்றது. ஹைகோர்ட் உத்தரவின் அடிப்படையில் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தொழிற்சங்கத்தை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் திமுகவின் தோமுசா வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து அந்த சங்கத்தின் தலைவர் சே. குப்புசாமி தலைமையில் போக்குவரத்து துறை அமைச்சர் கே. என். நேரு தரமணியில் உள்ள சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 15ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் போனஸ், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட அரசு சம்பளத்தில் 40% உயர்வு வழங்க மறுத்தது. இதனால் அன்றைய கூட்டம் குழப்பமாக முடிந்தது. இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் கே. என். நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் தோமுசா 40% சம்பள உயர்வை வலியுறுத்தியதாகவும் அதை அமைச்சர் ஏற்க மறுத்து 23% சம்பள உயர்வுதான் வழங்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் இழுபறியாக முடிந்தது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நிருபர்களிடம் பேசிய தோமுசா தலைவர் குப்புசாமி டிசம்பர் 22ஆம் தேதி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் 40% சம்பள உயர்வில் தொழிற்சங்கங்கள் உறுதியாக இருப்பதால் இதுபற்றி முதல்வரிடம் பேசிவிட்டு தகவல் தெரிவிப்பதாக அமைச்சர் கூறியதாகவும் குப்புசாமி அப்போது தெரிவித்தார். இன்று பேரவையின் சார்பில் 40% ஊதிய உயர்வு வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். அமைச்சர் அவர்கள் இது குறித்து முதலமைச்சரை சந்தித்து அவருடைய ஒப்புதலை பெற்று வந்து பேசுவதாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். மீண்டும் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடரும். மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசினாங்கன்னா இப்ப எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா அமைப்பின் சார்பா நாங்க பேச வேண்டியதா இருக்கு. அதனால இது ஒரு 1 ஹவர்ல பேசுறதோ 2 மணி நேரத்துல பேசுறதுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். இதெல்லாம் நிறைய பாலிசி மேக்கிங் எல்லாம் இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். எப்படி இருந்தாலும் அவசரத்துல போய் முடிக்கிறத விட நல்ல தெளிவா முடிக்கிறது தான் சரியா இருக்கு. திமுக தொழிற்சங்கத்துக்கு ஓட்டளித்தும் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகிறது.